வெல்கம் டு தமிழ் JR கார்ட்டூன் சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓர் அழகிய கிராமத்தில் மரக்கிளையில் பட்டு, ஜிட்டு என்ற 2 புறாக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் பட்டு 3 அழகான முட்டைகளை இட்டது. பறவைகள் 2ம் மிகுந்த அன்புடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து வந்தன. அவர்கள் வசிக்கும் மரத்தின் அடியில் உள்ள ஒரு பெரிய துளையில் காங்கோ என்ற பெயருடைய கொடிய பாம்பு ஒன்று வசித்து வந்தது. இதன் ஆகத்தை அறியாத பட்டு, ஜிட்டு தங்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தன. ஒரு நாள் காங்கோ பாம்பு பசியுடன் வெளியே வந்தது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும். மிக அருகில் இருந்து முட்டையின் வாசனை வருகிறதே. ஓ, அந்த கூட்டிலிருந்துதான் முட்டை வாசனை வருகிறதோ. இந்த முட்டைகளை நான் சாப்பிடப் போகிறேன். பாம்பை கண்டதும் பட்டு, ஜிட்டு பதறி துடித்தது. யாராவது எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் முட்டைகளை காங்கோ சாப்பிடுகிறது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அலறியது பட்டு, ஜிட்டு. காங்கோவின் பயங்கரத்தை கண்டு யாரும் உதவிக்கு வரவில்லை. பாம்பு முட்டைகளை சாப்பிட்டு மீதமிருந்தவற்றை உடைத்துவிட்டு சென்றது. பறவைகள் 2ம் கூட்டை வந்து பார்த்தபோது முட்டைகள் உடைந்து கிடப்பதைக் கண்டு துயரமடைந்தன. பட்டு, ஜிட்டு மனம் வருந்தி அழுது கொண்டிருந்தன. அப்போது அதே பாதையில் நரி ஒன்று வந்தது. பட்டு, ஜிட்டு, நீங்கள் ஏன் இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள்? நரியாரே, எங்கள் முட்டைகளை காங்கோ பாம்பு சாப்பிட்டு விட்டது. நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரே கவலையாக இருக்கிறது. வருந்த வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை சொல்கிறேன். கீழே வாருங்கள் என்றது. கீழே வந்த பறவைகளுக்கு நரி ஒரு தந்திரமான ஐடியாவை கொடுத்தது. பட்டு, ஜிட்டு, ஆஹா, இது மிகவும் நல்ல யோசனையாக இருக்கிறதே, இதை இப்போதே செய்கிறோம் என்று உற்சாகத்துடன் பறந்தன. சிட்டு பறந்து சென்று அருகில் இருந்த குளத்தில் குளித்து கொண்டிருந்த ராணியை பார்த்தது. அதன் அருகில் இருந்த தங்க நகைகளையும் பார்த்தது. சிட்டு ராணியின் நகைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்தது. ராணி பதறி, இந்த சிட்டுக்குருவியிடம் இருக்கும் என் நகையை கொண்டு வாருங்கள் என்று படை வீரர்களுக்கு ஆணையிட்டாள். படை வீரர்கள் வேகமாக ஜிட்டுவை பிடிக்க புறப்பட்டார்கள். ஜிட்டு மிக வேகமாக பறந்து பாம்பு வசிக்கும் ஓட்டைக்குள் அந்த நகையை போட்டுவிட்டது. ஆஹா, தங்க வளையல் கிடைத்துவிட்டதே என்று எண்ணி பாம்பு அதை அணிந்து கொண்டு இருந்தது. பாம்பு நகையை அணிந்திருப்பதை படை வீரர்கள் கண்டனர். பாம்பை அடித்து கொன்றுவிட்டு நகையை கைப்பற்றலாம் என முடிவுக்கு வந்தார்கள். பிறகு ராணியின் நகையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். தாங்கள் முட்டைகளை தின்ற கொடிய பாம்பை கொன்றுவிட்ட மகிழ்ச்சியில் பட்டு, ஜிட்டு பறவைகள் 2ம் ஆரவாரம் செய்தன. அடர்ந்த அழகான பெரிய காடு. அங்குள்ள மரங்கள் ஒவ்வொன்றும் வானத்தை தொடும் கோபுரங்கள் போல மிக உயரமாக வளர்ந்திருந்தன. அந்த பிரம்மாண்டமான காட்டிற்குள் ஒரு சிறிய மாமரத்தின் கிளையில் பட்டு மற்றும் சிட்டு என்று 2 பறவைகள் வாழ்ந்து வந்தன. பட்டு ஒரு அமைதியான குணம் கொண்ட பறவை. அதன் சிறகுகள் பட்டு போல மென்மையாக இருப்பதால் அந்த பெயர். சிட்டு எப்போதும் துருதுருவென இருக்கும் ஒரு சுட்டி பறவை. 2ம் இணை பிரியா நண்பர்கள். இலையுதிர் காலம் தொடங்கிய போது பட்டுவும் சிட்டுவும் இணைந்து ஒரு அழகான கூட்டை கட்டின. வைக்கோல், காய்ந்த பொருட்கள் என ஒவ்வொன்றையும் தேடி தேடி சேர்த்து உருவாக்கிய அந்த வீடு அவர்களுக்கு ஒரு சொர்க்கமாக இருந்தது. சிட்டு 2 முட்டைகளை இட்டது. ஆனால் அன்றிரவு வீசிய கடுமையான சூறாவளி காற்று எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் அவர்கள் ஆசையாய் கட்டிய கூடு தரையில் விழுந்து சிதறியது. அந்த முட்டைகளும் உடைந்தன. வெடிந்ததும் தன் உடைந்த முட்டைகளை பார்த்து சிட்டு அழுத அழுறல் அந்த காட்டின் அமைதியையே குலைத்தது. பட்டு தன் சிறகுகளால் சிட்டுவை அணைத்துக் கொண்டது. ஆனால் அதன் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. காலம் உருண்டோடியது. காட்டில் கடும் வறட்சி நிலவியது. சிட்டுவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதனால் பறக்க கூட முடியவில்லை. தன் நண்பனுக்காக உணவு தேடி பட்டு வெகு தூரம் சென்றது.
ஒரு வழியாக சில தானியங்களை கண்டுபிடித்து தன் முதுகில் சுமந்து கொண்டு திரும்பியது. ஆனால் திரும்பும் வழியில் ஒரு மரத்தின் பின்னால் வேடன் ஒருவன் மறைந்திருந்தான். பட்டு பறந்து வருவதை பார்த்த அவன் தன் கையில் இருந்த வில்லால் பட்டுவை தாக்கினான். வில் சிறகை கிழித்து தன் உயிரை கொடுத்து போராடியது. சிறகுகள் கிழிந்த நிலையில் பட்டு தப்பித்தது. ரத்தம் சொட்ட சொட்ட அது கூடு திரும்பிய போது சிட்டு பசியால் மயங்கி கிடந்தது. பட்டு கொண்டு வந்த உணவை ஒட்டிவிட்டது. ஆனால் தன் சிறகுகளில் ஏற்பட்ட காயத்தை சிட்டுவிடமிருந்து மறைக்க போராடியது. மறுநாள் வசந்த காலம் தொடங்கியது. மனிதர்கள் அந்த அழகான பெரிய காட்டை அழிக்க இயந்திரங்களுடன் வந்தனர். அவர்கள் வாழ்ந்த மாமரம் வெட்டப்பட இருந்தது. பட்டு, சீக்கிரம் பறந்துவிடு என்று சிட்டு கத்தியது. ஆனால் காயமடைந்திருந்த பட்டுவால் வேகமாக பறக்க முடியவில்லை. மரம் சாயத் தொடங்கிய போது சிட்டு மட்டும் தப்பித்திருக்கலாம். ஆனால் தன் நண்பனை விட்டு போக அதற்கு மனமில்லை. மரம் கீழே விழும் கடைசி நொடி வரை பட்டுவை சிட்டு தன் சிறகுகளால் மூடி பாதுகாத்தது. மரம் தரையில் விழுந்த வேகத்தில் 2 பறவைகளும் பலத்த காயமடைந்தன. மண்ணில் விழுந்து கிடந்த சிட்டுவின் அருகில் தவழ்ந்து சென்ற பட்டு 2 பறவைகளும் பார்த்து கொண்டு, இந்த காடு அழிந்தாலும் நம் நட்பு அழியாது சிட்டு. அடுத்த பிறவியில் மனிதர்கள் இல்லாத, வறட்சி இல்லாத ஒரு சோலையில் நாம் மீண்டும் சந்திப்போம். சிட்டுவின் கண்கள் மெல்ல மூடின. பட்டுவும் தன் கடைசி மூச்சை அந்த மண்ணிலேயே விட்டது. அந்த அழகான பெரிய காடு இப்போது இல்லை. அங்கே சிமெண்ட் கட்டிடங்கள் முளைத்துவிட்டன. ஆனால் இன்றும் அந்த பகுதியில் வீசும் காற்றில் பட்டு மற்றும் சிட்டுவின் பாசம் நிறைந்த தேடல் ஒலிப்பதாக அங்கிருப்பவர்கள் உணர்கிறார்கள். ஒரு பசுமை நிறைந்த காட்டில் பட்டுச் சிட்டுக்கள் தங்களது சின்னஞ்சிறு குஞ்சுயுடன் ஒரு மரத்தில் கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. பட்டுவும் சிட்டுவும் தன் குஞ்சுக்கு இரை தேடி வெகு தூரம் பறந்து சென்று இரை எடுத்துக்கொண்டு வந்து மாறி மாறி இரை ஊட்டி நன்றாக வளர்த்து வந்தன. அந்த குஞ்சும் நன்றாக வளர்ந்து வந்தது. ஒரு நாள் முதலாக பறக்க முயன்ற அந்த குஞ்சு எதிர்பாராத விதமாக கூட்டிலிருந்து கீழே விழ, மேலே நோட்டம் போட்டு கொண்டிருந்த கழுகு குஞ்சு கீழே விழுவதை கவனித்தது. அங்கிருந்த ஒரு கழுகு மின்னல் வேகத்தில் வந்து அந்த குஞ்சை தூக்கிக் கொண்டு தன் மலையுச்சிக்கு சென்றது. இதைக் கண்டு கதறி அழுத பட்டுச் சிட்டுக்கள் காட்டின் அரசனான சிங்கத்திடம் சென்று முறையிட்டன. சிங்கராஜா, சிங்கராஜா, எனது குஞ்சை கழுகு தூக்கிக் கொண்டு பறந்து சென்றது. எங்களை காப்பாற்றுங்கள், எனது குஞ்சை காப்பாற்றுங்கள் ராஜா. சிங்கம் உடனே மலை மீது ஏறிச் சென்று, வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை காக்க வேண்டுமே தவிர துணுபுறுத்தக்கூடாது என்று கழுகிற்கு எச்சரிக்கை விடுத்தது. சிங்கத்தின் கம்பீரமான பேச்சை கேட்டு தன் தவற்றை உணர்ந்து மனம் மாறிய கழுகு, சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன். அந்த குஞ்சை மிக இதமாக தன் முதுகில் சுமந்து வந்து பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தது. அன்றிலிருந்து கழுகு மற்ற பறவைகளை வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு காட்டின் உயரமான இடத்திலிருந்து அனைவரையும் பாதுகாக்கும் ஒரு சிறந்த காவலாளியாக மாறியது. அடர்ந்த வனத்தில் உயரமான மரத்தின் கிளையில் சிட்டு என்ற இளம்புறா வாழ்ந்து வந்தது. அதற்கு தனிமை என்றால் சுத்தமாக பிடிக்காது. அதனால் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் மீனா என்ற துணிச்சலான மைனாவைக் கண்டால் சிட்டுக்கு அத்தனை பொறாமை. மீனா எந்த சூழ்நிலையிலும் தனது புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களுக்கு உதவுவாள். ஒரு நாள் சிட்டு தனியாக இரை தேடிக் கொண்டிருந்த போது தரையில் ஏராளமான தானியங்கள் கொட்டி கிடப்பதை கண்டது. அடடா, இம்புட்டு தானியங்கள் இங்கு இருக்கிறதே, இதை நான் சாப்பிடப் போகிறேன், யாருக்கும் தரமாட்டேன் என்று பேராசையுடன் எண்ணியது. ஆனால் அதற்கு தெரியவில்லை வேடன் விரித்த வலை என்று. தானியங்கள் மீது இருந்த வலையைப் பற்றி அது கவலைப்படவில்லை. அது வலையை பார்க்கவே இல்லை. வேக வேகமாக கீழே இறங்கி சாப்பிட ஆரம்பித்தது.
அடுத்த நொடியே ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாத்துங்க என்று கத்தியது. சிட்டு கத்த ஆரம்பித்த சத்தம் கேட்டதும் சற்று தொலைவில் இருந்த மீனா ஓடி வந்தது. வலையில் மாட்டிக்கொண்ட சிட்டை கண்டு மீனாவுக்கு அதிர்ச்சி. ஆனால் இதுதான் சண்டைக்கு நேரம் அல்ல என்பதை உணர்ந்து வேகமாக செயல்பட்டாள். சிட்டு, பயப்படாதே, நாம் சேர்ந்து முயன்றால் தப்பிக்கலாம். இங்கிருந்து தனியாக பறக்க முயற்சிக்காதே, அது வலையை இன்னும் இறுக்கிவிடும் என்று மீனா ஆறுதல் சொன்னாள். நான் தான் வலையை பார்க்காமல் பேராசையால் மாட்டிக்கொண்டேன் என்று சிட்டு அழுதது. வருத்தப்பட வேண்டாம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த வலையை அப்படியே தூக்கிக் கொண்டு ஒரே திசையை நோக்கி பறக்க வேண்டும். வலையின் கட்டுதல் தளர்ந்துவிடும். எனவே நாம் இந்த வலையிலிருந்து விடுபடலாம். நாம் வேடனிடம் மாட்டாமல் தப்பிக்கலாம் என்று மீனா சொன்னாள். மீனாவின் புத்திசாலித்தனமான ஆலோசனையைக் கேட்டு அங்கிருந்த மற்ற சிறிய பறவைகளும் உதவிக்கு வந்தன. மீனா வலையை தூக்கிக் கொண்டு பறக்கும் திசையை சொல்ல, அனைத்து பறவைகளும் வலையை தூக்கிக் கொண்டு ஒரே சமயத்தில் ஒரே திசையை நோக்கி விர்ரி என்று வேகமாக பறந்தன. சிறிது நேரத்தில் வேடன் அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கே பறவைகளோ வலையோ இல்லை. வெறும் காலியான தரையை பார்த்து அவன் ஏமாற்றமடைந்தான். பறவைகள் பாதுகாப்பான ஒரு தொலைவில் சென்று வலையை அறுத்துக்கொண்டு சுதந்திரமாக பறந்தன. சிட்டு மீனாவை நோக்கி, மீனா, என்னை போன்ற ஒரு பொறாமைக்காரனுக்கு நீ உதவ வந்தாய். தனியாக பறக்க நினைத்து நான் வலையில் மாட்டிக்கொண்டேன். ஆனால் நீதான் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு எல்லோரையும் ஒன்று சேர்த்து என்னை காப்பாற்றினாய். கூட்டு முயற்சிதான் எந்த ஒரு ஆபத்தையும் வெல்லும் என்பதை நான் இன்று கற்றுக்கொண்டேன் என்று நன்றி கூறியது. தொடர் இது மாதிரி நல்ல கதையை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். மறப்பிராம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. பை பை குட்டீஸ்.